உயிர்த்தெழுந்தாரே அல்லேலுயா, ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலுயா, ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே மரித்தவர் மத்தியிலே, ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலுயா, ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. கர்த்தராகி உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய உயிர்த்தெழுந்த திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். ஒரு மனிதன் உயிர்த்தெழுவது சாதாரண காரியம் இல்லை. ஆனால் அவர் உயிர்த்தெழ வச்சார். லாசரு உயிர்த்தெழ வச்சார், 400 மகனை உயிர்த்தெழ வச்சார். ஆனால் ஒரு மனிதன் எப்படி உயிரோடு எழும்ப முடியும் அப்படின்னு கேட்டால், அவர் தேவகுமாரன். அவர் மரித்து உயிர்த்து எழும்புவதற்காகவே இந்த உலகத்துக்கு என்ன செய்தார்? வந்தார். ஏன்னா நமக்காக முன்மாதிரியை வைத்து போனார். நீங்கள்லாம் மரித்து மண்ணோடு போக வேண்டியவங்க இல்லை, இங்கே மரித்து உயிரோடு எழுந்து அவர்களோடு ஆளுகை செய்ய வேண்டியவர்கள் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டத்தான் அவர் முந்தி என்ன செஞ்சார்? நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அப்போ நமக்கு ஒரு நித்திய நம்பிக்கை இருக்குது. நம்ம படித்தோம் அந்த பாட்டில் போல் நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நமக்கு நித்தியமான ஒரு நம்பிக்கை. நான் இறந்துட்டா அவ்வளோதான், இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த ஒரு நம்பிக்கை பழைய சில காலத்து பரிசுத்தவான்களுக்கு இல்லை. தாவீதுக்கு இல்லை, யாக்கோபுக்கு இல்லை. அவங்களாம் சொல்லுவாங்க, நான் நரமேறி நீங்கள் பாதாளத்தில் துக்கத்தோடு இறங்க பண்ணுவீங்க அப்படிலாம் சொல்லுவார். இப்போ நான் பாதாளத்துக்கு போகிறது தான் அவங்களுக்கு தெரியும், உயிர்த்தெழும்பி வர்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நமக்காக விசேஷித்த ஒன்றை முன்னதாக நமக்கு நியமித்திருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் 11 அதிகாரத்தில் வருது பாருங்கள், கடைசி வசனம். அது இந்த விசேஷ நன்மையானது ஒன்று என்னது? அதுதான் இயேசு கிறிஸ்து. நாம் மரித்தால் இயேசு கிறிஸ்துவை போல உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கையை நமக்கு கொடுப்பதற்காகவே அவர் மாதிரியை வைத்து போனார், மாதிரியை செய்து காட்டினார். அவர் இந்த உலகத்தில் செய்தது எல்லாமே நமக்கு மாதிரி. நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீங்க, இதை பார்க்கலும் பெரிய காரியங்களும் நீங்கள் செய்வீங்க அப்படி சொன்னார்ல. அப்போனா நாமும் ஒரு நாள் மரிப்போம். நாம் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் ஒரு நாள் மரிக்க வேண்டியவங்க தான். ஆனால் அந்த மரித்து அவங்க மண்ணோடு மண்ணாக போக வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு நமக்கு ஒரு புது வாழ்க்கையை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதான் லூக்கா 24 அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த கல்லறையை தேடி போன ஸ்திரீகளிடத்துலையும் சீஷர்களிடத்துலையும் தூதன் சொன்ன வார்த்தை இது. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மரித்தவர்கள் மத்தியில் அவர் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லி அந்த தூதர்கள் சொல்கிறாங்க பாருங்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் தான் சொல்கிறாரு, அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்து விட்டார். அப்போ நாமும் அந்த கல்லறைக்குள்ளே இருக்க முடியாது, ஒரு நாள் உயிர்த்தெழுவோம். எல்லாருடைய கல்லறையும் மூடி இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை மட்டும் திறந்திருக்கு. அது நமக்கு மாதிரியை முன்வைத்து போனார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் எப்படிப்பட்ட பெரிய பெரிய அரசர்கள், பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க எல்லாரும் கூட கல்லறை கட்டி மூடி இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை மட்டும் என்ன செய்யிருக்கு? திறந்திருக்கு. அவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்பதை காட்டுவதற்காகத்தான். இன்றளவும் அதை போய் நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க. அவருடைய கல்லறை தான் உலகத்திலேயே திறந்த கல்லறையாக இருக்கிறது. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்ல. அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புது திருப்பத்தை, ஒரு புது மாறுதலை உண்டாக்குவதற்காகத்தான் அவர் செய்து காட்டினார், மாதிரியை வைத்து போனார். நாமும் கூட நம்முடைய பழைய பாவ சுபாவங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் அவரோடு அடக்கம் பண்ணப்பட வேண்டும், பண்ணப்பட்டு
புதிய மனிதனாக நாம் உயிர்த்தெழ வேண்டும். அதுதான் ஞானஸ்நானத்தில் குறிக்குது. ஞானஸ்நானத்தில் மூழ்கி எழுந்த உடனே எல்லா பழைய காரியங்களும் ஒழிந்தது, புது சிருஷ்டியாக நான் மாறிட்டேன் அப்படின்னு காட்டுறதுக்கு தான். ஆனால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் இன்னும் பழைய பாவ வாழ்க்கையிலேயே வாழ்ந்துட்டுருக்கோமா? அப்படின்னா நம்ம அவர் உயிர்த்தெழுதலை இன்னும் நம்பலை அப்படின்னு தான் அர்த்தம். நாம் அவர் உயிர்த்தெழுதலை நம்பினோமானால், நம்பினவர்களானால், விசுவாசித்தவர்களானால் நம்முடைய பழைய சுபாவங்கள் மாதிரி புதிய சுபாவங்களை நாம் இந்த நாளில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். நாமும் கூட இந்த நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிப்போம். அவர் இந்த உலகத்தில் பிறந்ததே மரித்து உயிர்த்து எழத்தான். மரித்து மண்ணோடு மண்ணாக போகவில்லை. ஆனால் சிலுவையில் அவரை அடித்து அவர் உயிர் போனோடனே சாத்தான் என்ன செய்தான்? சந்தோஷப்பட்டு கெக்கரித்தான். ஆனால் அதோட தேவகுமாரனை நான் மறிக்க வச்சுட்டேன், அடக்கம் பண்ணியாச்சு, இனிமே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்பட்டான். ஆனால் அந்த சந்தோஷம் நீடித்திருக்கவில்லை. 3ஆவது நாள் அவர் உயிரோடு எழுந்து மனிதர்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம்ல. நம்ம எவ்வளோ பாக்கியசாலிகள். அந்த இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நாமெல்லாம் பாக்கியசாலிகள். இன்னும் நிறைய பேர் அதை நம்பாமலே இருக்கிறாங்க. 4 சுவிசேஷங்கள்லேயும் அவருடைய உயிர்த்தெழுது, இறப்பும் மரித்ததும் உயிர்த்தெழுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பிறப்பு 2 சுவிசேஷத்தில் தான் நெசிட்டுருக்கு சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயுலையும் லூக்காவிலையும் தான் அவருடைய பிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவருடைய இறப்பும் உயிர்த்தெழுதலும் 4 சுவிசேஷங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது எவ்வளோ முக்கியமானது பார்த்தீங்களா? ஒரு மனிதன் பிறந்து மரிக்கிறது மரித்த நாளை நாம் கடைசி இந்த புனித வெள்ளியாக கொண்டாடணும். ஒரு மனிதன் மரிக்கிற நாளை கொண்டாடுவது இயேசு கிறிஸ்து மட்டும்தான், இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். எந்த மனிதனுக்காவது மரித்த நாளை கொண்டாட முடியுமா? கொண்டாட முடியாது. நினைவு கூறுவாங்க. ஆனால் நாம் சந்தோஷப்பட்டு என்ன செய்தோம்? களி கூறுகிறோம். ஏன்னா அந்த நாள் நமக்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாக தம்முடைய உயிரையே கொடுத்தார். பார்த்தீங்களா? அது களி கூற வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, 3ஆவது நாள் அவர் உயிரோடு எழுந்த நாள் நமக்கு மிகவும் சந்தோஷத்தை கொண்டாடுகிற நாளாக இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோமா? அவர் சொன்னார், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாக உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த கர்த்தர் எல்லாருக்கும் தரிசனமான பிறகு அவர் மேலே வானத்துக்கு ஏறி போகும்போது சொன்னார். நம்ம எல்லாருக்கும் அவர் என்ன செய்கிறாராம்? ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நாமும் அங்கே போக வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சிக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? என்னை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாவற்றுக்காக நீங்கள் மறித்து விட்டீங்க. அதை எல்லாவற்றையும் அடக்கம் பண்ணி 3ஆவது நாள் புது சிருஷ்டியாக எங்களை உயிரோடு எழுப்புவதற்காகவே நீ முன்மாதிரியே செய்து காட்டினீங்க. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய உயிர்த்தலின் வல்லமையில் நாமும் என்ன செய்ய வேண்டும்? பங்கு பெற வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்ததுனால நாம் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அதே வல்லமையை நாமும் பெற்றுக்கொள்ள. அவர் என்றும் ஜீவிக்கிற ஆண்டவர். அவர் மரித்து போனவர் கிடையாது. அவர் என்றும் ஜீவிக்கிறவர். நாம் அதை விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா குழப்பங்கள், பிரச்சனைகள், பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிட்டு ஒரு புது மனிதனாக, ஒரு புது மனுஷியாக அவருடைய உயிர்த்தெழுந்தனால் நாம் திரும்பவும் எழுந்திருந்து நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் அவரை முன்மாதிரியாக வைத்து போவோமா? கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அப்பாமே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்களும் பெற்றுக்கொள்ள அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த மாதிரி நாங்களும் எங்களுடைய பழைய சுபாவங்களுக்கு மரித்து பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க முடியாக எங்களை உயிர்ப்பிக்கிறீரே, அதற்காக நன்றி. நம்முடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகை ஆசரித்த எங்களுக்கு அதை உண்மையாகவே நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நீர் உயிர்த்தெழுந்து வந்துவிட்டீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் அதை அறிக்கையிடுகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம். ஆமேன். இந்த நாளில் கூட கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசினார். நாமும் அவர் மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி திரும்பமாக உயிர்த்தெழுந்து அவருடைய ஊழியத்தை செய்வோம் வல்லமையாக. ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய தேச மக்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.